நீங்கள் இல்லை இந்த ப்ளீஸ் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் த ரூல். ஐ எம் ஸோ சாரி. இல்லை ஐ எம் ஸோ சாரின்ட்டு. இல்லை யூ ஆர் அ வெரி சீனியர் ரிப்போர்ட்டர். யூ ஷுட் நாட் எம்பராஸ் த லீடர் லைக் தட். ஐ எம் ஸோ சாரி சார். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறை தவறி என் கட்சியில் ஒரு தவறை செய்தால் அதை நீங்கள் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்சிக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. எனக்கு உங்கள்கிட்ட காமிச்சது யாருன்னு தெரிஞ்சிருந்தா ஐ வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். ஐ எம் ஸோ கிளியர் இன் மை வியூஸ். நாங்கள் எந்த விதமான ஆலோசனைகளையும் ஓப்பனாக சொல்லலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு கார்டில் குறிச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் எழுதி கொடுக்குற லெட்டரை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு எனக்கு இந்த கட்சி பிடிக்கும்னு சொல்லி அந்த லெட்டர் என்கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ இந்த கட்சியோடு தான் கூட்டணின்னு நான் சொன்னேன்னா எனக்கு என்ன மரியாதை, என் கட்சிக்கு என்ன மரியாதை? தவறு செய்தவர்களுக்கு யாரும் உடந்தையாக இருக்கக்கூடாது. இல்லை, பொதுவாக நான் எந்த கருத்தையும் சொல்லலை. நீங்கள் சொல்கிற கருத்துக்கு பதில் சொல்கிறேன். மத்தியிலே பாஜக இருந்தாலும் சரி, மாநிலத்திலே அதிமுக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்களோடு எனக்கு நன்கு பரிச்சயம். அவர்கள் மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறேன். அந்த பழக்கம் தொடர்கிறது. அது வேறு. கூட்டணியின் போது நன்கு பழகுகின்ற கட்சிகள் தலைவர்களிடையே எதிர்பார்ப்பு இருப்பது புதிதல்ல. நான் அது பெருமை அடைந்தாலும் எனக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்னவென்றால், என்னுடைய கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த ஆலோசனை, அதனை எடுக்கக்கூடிய முடிவே இறுதியான முடிவாக இருக்கும். நியாயமா சார், அவர் என் நண்பர் சொல்லக்கூடாது. ஏதோ ஊடுருவி இருக்காரு, அவர் பேரில் கேஸை போடணும். 10 காவல் உங்கள் பேரில் மட்டும் இல்லை, தவறான தகவல் கொடுத்த என்னுடைய கட்சி நண்பர் மீதும் போடணும். பொதுவாக சார் தமிழ் இல்லை நான் தான் சொல்கிறேன். பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணியினுடைய இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி. புரியுதா இல்லையா? அதனால் எங்களுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு நாங்கள் கூட்டணியிலே எண்ணிக்கையை பெற மாட்டோம். எங்களை கட்சி பொறுத்தவரையில் சார், இந்த கட்சியினுடைய எண்ணிக்கைகளெல்லாம் வெளியில் சொல்லி நாங்கள் பத்திரிகை நண்பர்கிட்ட அதை ஆலோசனை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பாணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். எது உண்மை நிலையோ, எது சாத்தியமோ அதற்கேற்றவாறு மரியாதை குறையாமல் இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சியாக, முக்கிய கட்சியாக, ஏன் வெற்றி கூட்டணியிலே இருக்கும். வெளியில ஸ்பீக்கர் இருந்துச்சா? ரைட் சார். நீங்கள் இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம் என்னவென்றால் அது காமராஜ் ஆட்சி தான். அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்றால் அது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதில் முதல் வரிசையிலே அமரக்கூடிய கட்சி என்று என்னால் மாறுதட்டி சொல்ல முடியும். அதனால் எங்கள் லட்சியம் வேறு, எங்கள் எண்ணம் வேறாக இருக்கலாம். முடிவிலே நல்லது நடக்க வேண்டும், அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாம் கருத்தை சொல்லியிருக்கீங்க போல இருக்கு. சொன்னீங்களா, செஞ்சீங்களா? ஏன் சார், அநேகமாக 3:30 மணிக்கு மழை பெய்யுமா, ஏசியமா, ஜோசியமா, இதற்கு பதில் சொல்ல முடியாது. நான் தானே சொல்லிட்டேன். கட்சி மரியாதைக்குரிய நிலையிலே தமிழக மக்களிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மரியாதைக்கு ஏற்றவாறு
கூட்டணியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு 100% பாடுபடுவோம். தமாக என்றால் கூட்டணியினுடைய எடுத்துக்காட்டான கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் எங்களுக்கென்று ஒரு தனி சிம்பல், அதனை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பணி தேர்தல் ஆணையத்திலும் தொடங்கியிருக்கிறது. நீங்கம்மா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் யார் என்றால் சித்தப்பன் என்று சொல்வது போல இருக்கிறது.